ஸ்வேதா, நீ எதிர்பார்த்துட்டு இருந்த புடவைக்காரர் வந்துட்டாரு. வா, ஹாலுக்கு போலாம். போலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி செய்யணும். அப்பதான் அந்த ருத்ராவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க முடியும். வணக்கம்மா. வணக்கம். நான் செலக்ட் பண்ண டிசைன்ல புடவைகள் எல்லாம் வந்திருக்கா? ஆக்சுவலி எப்படி டிசைன் வரப்போகுதுன்னு டென்ஷனா காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்குமா. அப்படியே கண்ணை பறிக்கும். நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு எங்க கடை புடவைங்களை கட்டினாலே போதும். எங்க வாங்குனதுன்னு கேட்டு எங்களுக்கு ஆர்டர் குவிஞ்சிரும்மா. சரி, உட்காருங்கம்மா, பாருங்க. பாக்குறேன். நீங்க பிரிச்சு காமிங்க. பாக்கலாமா? இத பாக்குறேன். இது நல்லா இருக்கும்மா. ஏய், போலாம். வேற டிசைன்ல இருக்கா? ஏய், வரா. எனக்கு ஒரு வாட்டர் கன் தரீங்களா? ஏய், ருத்ரா பாவம், அவளுக்கு ஒரு கன் கொடுங்க. இந்த ஐயோ, தண்ணி தீந்துச்சே. அவளுக்கு தண்ணி தீந்துருச்சா? வேற ஒரு வாட்டர் கண்ணை கூட. கொடுத்துடுற. ருத்ரா, அடிச்சிடாத. ஓடிட்டீங்களா? ஓடிட்டா விட்டுருவேனா? விட மாட்டேன். வர வர வர. மாட்டிக்கிட்டீங்களா? ருத்ரா, வேணா ருத்ரா, வேணா ருத்ரா. என்னது ஆளாளுக்கு ஏன் இப்படி ஒளிறாங்க? இல்லங்க, ஓடாதீங்க, மேலதான் அடிப்பேன். ஒழுங்கா வெளியே வந்துருங்க, இல்ல அடிச்சிடுவேன். ஏய் ருத்ரா, ருத்ரா, வேண்டாம். வேணாம். சொன்னா கேளு. வேணா ருத்ரா, வேண்டாம். வேண்டாம். ருத்ரா, வேணாம் ருத்ரா.
ருத்ரா. மாட்டிக்கிட்டீங்களா? அறிவில்ல உனக்கு? பாவம் குழந்தைன்னு பார்த்தா என்னென்ன வேலையெல்லாம் செய்யற நீ. இங்க பாரு, இங்க பாரு, புடவை உன்னாலதான் வீணாயிடுச்சு. இப்படி கருப்பாக்கி நாசம் பண்ணிட்டியே. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ள இதேதான் பண்ணுவியா நீ? வேற வேலை இல்ல? கடைசியில நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. அப்படியே அடிக்காதீங்கக்கா. வேண்டாம். வந்துட்டியாமா நீ? வா. இவ என்ன தப்பு பண்ணாலும் நீ வரைஞ்சுக்கிட்டு வர்றதுனாலதான் இவ தைரியமா இப்படி எல்லாம் பண்றா. பாரு, நீயே பாரு இந்த புடவைய. ஐயோ, இவள நீதாமா மெச்சிக்கணும். ஆமா, இது எல்லாமே உன்னோட பிளான் தானாமா? கண்டிப்பா 2 பேரும் திட்டம் போட்டு என் கல்யாணத்தை கெடுக்கதான் இப்படி பண்ணிருக்கீங்க. ஐயோ, சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லக்கா. ருத்ரா, பாவம் ஸ்வேதாக்கா, தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. யாரு பாவம்? நான் தான் பாவம். என் புடவை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கோவப்படுறேன். அப்படி கோவப்படுறதுக்கு கூட இந்த வீட்டுக்குள்ள எனக்கு உரிமை இல்லையா? இதுல கல்யாணம் வேற ஒரு கேடு. குட்டி பிசாசு. என்ன பண்ண? ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இது? எப்ப பார்த்தாலும் வீட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, நான் எப்பவுமே தப்பா தான் பண்ணுவேன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? பாருங்க, இந்த புடவை பாருங்க. இத பார்த்தும் டென்ஷன் ஆகாம இருக்க நான் ஒண்ணும் மகாத்மா இல்ல மாமா, சாதாரண மனுஷிதான். எவ்வளவு ஆசை ஆசையா இந்த புடவையை வாங்கினேன்னு தெரியுமா? அதை எப்படி ஆக்கிட்டான்னு பாத்தீங்கல்ல? அபசகுனம் மாதிரி ஒவ்வொன்னும் நடக்குது மாமா. நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் வெண்ணிலாவும் ருத்ராவும் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. ஆனா அத நான் சொன்னப்போ நீங்க நம்பல. இப்ப கண்ணால பார்த்தாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மாமா. ருத்ரா குட்டி, நீங்க குட் கேர்ள் இல்ல, ஏன் அந்த மாதிரிலாம் பண்றீங்க? தப்பு தானேடா? அப்பா, எனக்கு நிஜமாவே அதுல என்ன இருந்துச்சுன்னு தெரியாதுப்பா. ஸ்வேதா ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தேன். அவங்க தான் இந்த வாட்டர் கனை எனக்கு கொடுத்தாங்க. நான் உங்க மேல இத அடிச்சு விளையாடினேன். நான் முதல்ல அடிச்சு விளையாடினப்போ தண்ணி தப்பா வந்துச்சு. அப்புறம் நான் உங்களை தொத்துட்டே வந்தேன். அப்ப கூட நான் புடவையில அடிக்க வரலப்பா, அந்த ஆண்டி மேலதான் அடிக்க வந்தேன். ஆனா அவங்க விலகி ஓடுனதுனால புடவை மேல பட்டுருச்சு. சாரிப்பா. ஸ்வேதா ஆண்டி, சாரி. பாத்தியா, இதுல தப்பு யார் மேல? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவகிட்ட கண்ணே கொடுத்துருக்காங்க. நீ என்னடானா ருத்ராவை கோச்சிட்டு இருக்க. இது பாரு, இதுக்காக நீ டென்ஷனா இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சாதாரணமான விஷயம். ஏன் இவ்வளவு? புடவை தானே, டிரை வாஷ் கொடுத்தா சரியாயிடும். விடு. ஆமாமா, டிரை வாஷ் பண்ணா இதை சரி பண்ணிடலாம். நானே கொடுத்து இதை சரி பண்ணி புதுசா கொண்டு வந்து கொடுத்துறேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. இது அபசகனம் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, கவலையே படாம இருங்க. ஸ்வேதா, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ருத்ரா போய் சின்ன குழந்தை, அவ கூட உனக்கு என்ன போட்டி? அவ போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா, அதை பண்ணிடுவா, இதை பண்ணிடுவான்னு ஏன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? ஸ்வேதா, மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. நெகட்டிவா யோசிக்காத, பாசிட்டிவா நினை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதா?
வா ருத்ரா போலாம். இந்தாங்க சரிம்மா நான் கிளம்புறேம்மா. பாத்து. அறிவில்லை உங்களுக்கு? ஒரு சின்ன விஷயத்த கூட பண்ண தெரியாதா? நான் என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மாமா லிட்டரலா என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு. எல்லாம் உங்களால தானே? ஏன் திட்டுறத நிறுத்திட்டீங்க? இவ சின்ன பாப்பா தானே, ஏமாத்தரலான்னு பாத்தீங்களா? என்னடா சேலையில ஓட்டை ஆகாம இங்கு கரை மட்டும் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட கன்னு கொடுத்த லட்சணம் அந்த மாதிரி. உங்க ஃப்ரெண்டு கொடுத்த கன்னு எங்கன்னு பாக்குறீங்களா? அது இங்க இருக்கு. ஸ்வேதா, நான் கொடுத்த கன் இதுதான். அவங்க கன்னு கொடுக்கும் போதே அவங்க கண்ணை பார்த்து இந்த கன்ல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓடிட்டீங்களா? ஓடிட்டா விடுவேனா? விட மாட்டேன். அவங்க கை ஏன் இப்படி நடுங்குது? கண்ணுல பயங்கரமா பயம் தெரியுது. அப்படின்னா இந்த கன்ல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. உங்க பிளானை எப்படியாவது மாத்தி அவங்கள அசிங்கப்படுத்தணும். என்ன பண்ணலாம்? அத பார்த்த உடனே இவங்க ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கண்ணை மாத்தி வச்சேன். முத்தர் சப்பா கிட்ட உங்களை மாட்ட வச்சேன். எப்படி? சரி, அப்போ எனக்கு சுட தோணல. வேணும்னா இந்த கண்ணை எடுத்து இப்ப சுடட்டுமா? ஐயோ, ஆளை விட்டு ஓடி போயிடலாம். ஸ்வேதா ஆண்டி, நீங்க மட்டும்தான் இந்த வீட்ல தைரியமான ஆளு. எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. வேணும்னா நான் உங்களை சொல்லட்டுமா? ஓய், இது பாரு, சுமாரு. அந்த பயம் இருக்கட்டும். ஏதோ அப்படி இப்படி வீரமா டயலாக் எல்லாம் பேசுவீங்க. உங்க வீரம் இவ்வளவுதானா? சரி சரி, பாய் பாய். இனிமேலாவது உங்க அளவுக்கு யோசிக்காம ஏன் அளவுக்கு யோசிங்க. ஓகே?
சின்ன பொண்ணு அவமானப்படுத்திட்டு போறா. ஸ்வேதா, இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்ல? உங்க அளவுக்கு யோசிக்காம ஏன் அளவுக்கு யோசிங்க. ஓகே? ஒரு சின்ன பொண்ணு, அவளை என்னால எதுவுமே பண்ண முடியல. ச்சே. என்ன ஸ்வேதா, ஏன் வருத்தத்தோட புலம்பிட்டு இருக்க? எனக்கு என்ன பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு பெரியப்பா. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தோத்து போறப்போ ஏற்படுற வலி மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு பெரியப்பா. ஆனா என்னோட இயல்புல நான் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் நான் அதை பார்த்து கலங்கி போற ஆள் கிடையாது. ஆனா இப்போ ஒரு சின்ன பொண்ணு என்ன தனியா புலம்பு விட்டுட்டா பெரியப்பா. யாரு? ருத்ராவை பத்தியா சொல்ற? கரெக்ட், அவதான். அவ யாரு, எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தா, எல்லாமே எனக்கு ஒரு புதிரா இருக்கு. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ ஒரு அனாதை மாதிரி வந்தா. முதல்ல முத்தரசு மாமாவை பார்த்து அங்கிள்னு கூப்பிட்டா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவர் அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லி அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சா. அவரும் ஏதோ சொந்த பொண்ணு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா ஒட்டிக்கிட்டாரு. அன்பு வேற காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப திடீர்னு பார்த்தா வெளியில அவன் சித்தின்னு உரிமை கொண்டாடுறான். அப்பவும் எனக்கு எதுவுமே தோணல. ஆனா அன்னைக்கு எல்லாரும் மறந்துட்ட, மாமா கூட மறந்துட்ட சித்ராவோட பிறந்த நாளையே ஞாபகப்படுத்தினா பாருங்க. அதெல்லாம் நினைச்சா ருத்ரா யாருங்கிறது ரொம்ப புதிரா இருக்கு. எங்க இருந்தோ ஒண்ட வந்த அவளுக்கு இதுக்கு இத்தனை அக்கறை? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையும் மாமாவையும் அந்த ருத்ரா சேரக்கூடாதுன்னு வேற நினைக்கிறான். எனக்கு ஒண்ணு தோணுது பெரியப்பா, இந்த ருத்ரா இறந்து போன மீனாட்சி கிழவியோட பேத்திதான்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அத்தை உஷாரா அதை பத்தி தெரிஞ்ச உடனே எந்த விதத்துல பேத்தின்னு டாக்டர் கிட்ட கேட்டாங்க. அப்பதான் அனாதையா கோயில்ல நின்னவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததா டாக்டர் சொன்னாரு. ஒருவேளை அந்த செத்து போன மீனாட்சி நம்ம எல்லாரும் பத்தியும் சொல்லி கொடுத்து இங்க அனுப்பி வச்சிருப்பாளோ? எனக்கு நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல பெரியப்பா. யோசிக்க யோசிக்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அந்த ருத்ராவை ஏதாவது பண்ணியே ஆகணும் பெரியப்பா, பண்ணியே ஆகணும். சின்ன பொண்ணு தானே, என்ன பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவளை இனிமேலும் வீட்டுக்குள்ள விட்டு வச்சா என்னையே அவ காலி பண்ணிடுவான்னு தோணுது. வாழு போய் கத்தி வந்த கதையா கலை போய் இப்ப இவ வந்திருக்கா. என்ன ஐயோ, இந்த அத்தை வேற என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்கன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவங்க வர வர ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்க. வாங்க பெரியப்பா, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசலாம். ஒண்ணு மட்டும் பண்ணலாம். அந்த டாக்டர் சுந்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட நைஸா பேசி விசாரிக்கணும். அப்படி பண்ணா ஒருவேளை உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா சீதா.